நிலவில் தரையிறங்கிய 4வது நாடு என்று இந்தியா வரலாறு படைத்த தினம் இன்று. 2023 ஆண்டு ஆகஸ்ட் 23 இந்தியர்களால மறக்கவே முடியாது. ஏன்னா அன்னைக்கு மாலை 6:04 மணிக்கு சந்திராயன் 3ல இருந்து விக்ரம் லேண்டர் நிலவுல சாஃப்ட் லேண்டிங் செஞ்ச தினம். அதுல இருந்து பிரக்யான் ரோவர் வெளிவந்து நிலவுல தன்னுடைய பயணத்தை தொடங்குச்சு. உலக வரலாற்றுல அது வரைக்கும் அமெரிக்கா, ரஷ்யா, சைனாங்கிற இந்த 3 நாடுகள் மட்டும்தான் நிலவுல தரையிறங்கியிருக்கு. இந்த நாடுகளுக்கு அடுத்து ஸ்பேஸ் ரிசர்ச்ல தனக்குன்னு ஒரு தனி இடத்தை அன்னைக்கு பிடிச்சது இந்தியா. ஒரு ஹாலிவுட் படம் தயாரிக்க ஆகும் செலவுகளை விட கம்மியான செலவுல இந்த சாதனையை எட்டி பிடித்தது இந்தியா. அதுதான் உலக நாடுகளை ஆச்சரியப்படுத்துச்சு. இன்னைக்கு பல சேட்டலைட்களை அனுப்புறதுக்கு இஸ்ரோவை பல நாடுகள் தேடி வர்றதுக்கு காரணமாகவும் அமைஞ்சது. சந்திராயன் 1, சந்திராயன் 2 சோதனைகள்ல கற்றுக்கொண்ட பாடங்களை அடிப்படையா வச்சு சந்திராயன் 3 சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு காமிச்சாங்க நம்ம விஞ்ஞானிகள். இஸ்ரோவை குறித்த விக்ரம் சாராபாய் அவர்களுடைய கனவும் ஏபிஜே அப்துல் கலாமுடைய விஷனும் அன்னைக்கு உண்மையாச்சு. ஆனா இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகமா இருக்கு. நிலவுல இன்னும் ஆராய்ச்சி செஞ்சு அங்க மனிதர்களை தரையிறக்குவதற்கான வேலையை தொடங்கியிருக்கு இஸ்ரோ. அதுவும் கூடிய விரைவில் நமக்கு கைகூடி வரும். உலக அளவுல ஸ்பேஸ் ரிசர்ச்ல இந்தியாவின் பலம் இன்னும் பன்மடங்கு அதிகமாயிருக்கு அப்படிங்கிறதை உலகிற்கு உணர்த்திய தினம் இன்று.